குட் ஆஃப்டர்நூனுங்க. இன்றைக்கி தான் லஞ்ச் பாக்ஸுக்கு கொள்ளு ரசம். இந்த கொள்ளு ரசம் வந்து வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபிங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் வந்து கொள்ளை வந்துட்டு வறுக்கவும் வேண்டியது இல்லைங்க, ஊற வைக்கவும் வேண்டியதில்லை. ஜஸ்ட் வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. அது கூட 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 3 பழுத்த தக்காளி, 4 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. கறிவேப்பிலை தழை, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த கொள்ளு ரசம் வந்துட்டு குழந்தைகளுக்கு வந்து சளி தொந்தரவு இருந்துச்சுன்னா வாரத்தில் ஒரு நாளைக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக ரிலீஃப் ஆகுங்க. தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், வரமிளகாய் சேர்த்திட்டு லைட்டாக வணங்கினதையுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க கொள்ளு பேஸ்ட்டும் சேர்த்து தாராளமாக ஒரு மிக்ஸி ஜார் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பொங்கி வரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 1/4 மணி நேரம் கொள்ளு வேகணும் இல்லைங்களா, அதனால் 1/4 மணி நேரம் வேகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு இன்றைக்கி பேரிக்காதாங்க. பேரிக்காயில் வந்துட்டு அதிகமான நார்ச்சத்து இருக்குது. அப்பப்போ இந்த மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ் கொடுத்து விட்டுக்கோங்க. 1/4 மணி நேரத்தில் நம்மளுக்கு கொள்ளு நல்லா வெந்துடும். இந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க. ஒரு சிக்கன் குழம்பு டேஸ்ட்டுக்கு கொள்ளு ரசம் இருக்கும், ட்ரை பண்ணிக்கோங்க. ஜூஸுக்கு கேரட் ஜூஸுங்க. கேரட் கூட 2-3 பீஸ் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ஏலக்காய் சேர்த்து அடித்து கொடுத்துக்கோங்க. குடல் புண்ணு இருக்கிறவங்க இந்த மாதிரி கேரட் ஜூஸ் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாவே குடல் புண்ணு, வாய் புண்ணு எல்லாமே க்யூர் ஆகுங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு ரச சாதத்துக்கு சைட் டிஷ் வந்து ஆனியன் வடைங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு ராகி மாவு வந்து இட்லி பாத்திரத்தில் வேடி கட்டி வச்சு சுக்கு மிளகெல்லாம் போட்டதாங்க. நாளைக்கு பார்க்கலாம். பை பை.